பலஸ்தீன வரலாறு என்பது ஒரு மணித்தியாலத்திலோ அல்லது 2 மணித்தியாலங்களிலோ அல்லது ஒரு நாளிலோ பேசி முடிக்க முடியுமான ஒரு வரலாறு கிடையாது. அது மிக நீண்ட வரலாறு, ஒவ்வொரு முஸ்லிமும் அறிய வேண்டிய வரலாறு. எவ்வளவு சுருக்கமாக எந்த விடயங்கள் முக்கியமாக இருக்கிறதோ அதை மாத்திரம் முடிந்த அளவுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதாக நினைக்கிறேன். சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்கும் தெரியும், உலகத்தில் முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது அல்லாஹ்வுடைய காபா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தி ஊதிஅ லின்னாஸி லல்லதீ பிபக்கத முபாரகா. இந்த முழு உலகத்தில் முஸ்லிம்களுக்காக அல்லாஹ்வுடைய இல்லமாக முதலாவதாக அமைக்கப்பட்டது மக்காவில் இருக்கக்கூடிய காபா. இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது? சஹீஹுல் புகாரியில் ஹஸ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் பதிவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காபாவை கட்டி 40 வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் இரண்டாவதாக ஒரு பள்ளி கட்டினான். அது எந்த பள்ளி? அதுதான் பலஸ்தீனில் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் மக்திஸ் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த பள்ளியை கட்டியது யார்? சஹீஹுல் புகாரியுடைய உலக பிரபலமான விரிவுரை தான் ஃபத்ஹுல் பாரி. இந்த ஃபத்ஹுல் பாரியை எழுதியவர் அவரும் பலஸ்தீனில் பிறந்தவர். அதுதான் ஆச்சரியமான ஒரு விடயம். அஸ்கலான் என்ற ஒரு ஊர் இருக்கிறது பலஸ்தீனில். அந்த அஸ்கலானில் பிறந்தவர் தான் சஹீஹுல் புகாரிக்கு மிக பிரபல்யமான விரிவுரை எழுதிய இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கிட்டத்தட்ட 170க்கு மேற்பட்ட கிதாபுகளை எழுதியவர். ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர். இன்னொரு விஷயம் தெரியுமா? முழு உலகத்திலும் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், ரஷ்யா, அதேபோல் அமெரிக்கா, தூனுசியா, பலஸ்தீன், ஜோர்தான், முழு உலகத்திலும் பின்பற்றப்படக்கூடிய ஒரு மதுஹப் தான் இமாம் ஷாஃபியுடைய மதுஹப், மதுஹபு ஷாஃபிஈ. இமாம் ஷாஃபி பிறந்தது எங்க தெரியுமா? இமாம் ஷாஃபி பிறந்தது பலஸ்தீன்ல. இன்றைக்கு இரத்த வெள்ளமாக மாறி இருக்குது கஸா, இங்கிலீஷ்ல காசா என்று சொல்வார்கள். அந்த காசாவில் தான் இமாம் ஷாஃபி பிறந்தார். இதெல்லாம் ஒவ்வொரு பகுதியாக பார்க்க வேண்டிய விடயங்கள். சகோதரர்களே, இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளியை கட்டியவர் யார்? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி எழுதுகிறார் ஃபத்ஹுல் பாரியில், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் முதலாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார். இதுதான் அதிகமான வரலாற்று ஆசிரியர்களின் கருத்து. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக பெயர் வைத்தது யார்? இதுக்கு நூரானியா ஜும்மா பள்ளி வாசல் என்பதாக யாரோ ஒரு முன்னோர் பெயர் வைத்திருப்பார். மஸ்ஜிதுன் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக பெயர் வைக்கப்பட்டது. முழு உலகத்திலும் குறிப்பாக இலங்கையில் அதிகமான இடங்களில் பள்ளிவாசல்கள் இருக்கிறது. முஹைத்தீன் ஜும்மா பள்ளிவாசல் இருக்குதா இல்லையா? எல்லா இடத்திலையும் இருக்கிறது. அது யாருடைய ஞாபகமாக கட்டப்பட்டது? அந்த பெயர் யாருக்காக வைக்கப்பட்டது? முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஞாபகமாக வைக்கப்பட்டது. மஸ்ஜிதுல் அக்ஸா, அக்ஸாவுக்கு பெயர் வைத்தது யார்? மனிதர்கள் பெயர் வைக்கவில்லை, மலக்குகள் பெயர் வைக்கவில்லை, நபிமார்கள் பெயர் வைக்கவில்லை. உலமாக்கள் சொல்கிறார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அக்ஸா என்பதாக பெயர் வைத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. சகோதரர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சிறப்புகள் அதிகமான சிறப்புகள் இருக்குது. நான் 2 விஷயம் உங்களிடத்தில் கேட்கிறேன். 2 விஷயம் இருக்குது. 2 விஷயம். முதலாவது மஹ்ஷர் மைதானம், எல்லாருக்கும் தெரியும் மஹ்ஷர் மைதானம். 2வது சுவர்க்கம் இருக்குது, சுவர்க்கம். மஹ்ஷரும் சுவர்க்கமும்
உலகத்தோடு சம்பந்தப்பட்டதா ஆகிரத்தோடு சம்பந்தப்பட்டதா? தெளிவாக பதில் சொல்லுங்கள். ஆகிரத்தோடு சம்பந்தப்பட்டது. அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஆனால் அல்லாஹ் அந்த ரெண்டையும் உலகத்தோடு தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறான். உலகத்தில் ஒரு சுவர்க்கம் இருக்கிறது, உலகத்தில் சுவர்க்கம் இருக்கிறது. நான் சொன்னா எனக்கிட்ட கேள்வி கேட்கலாம், நீ எப்படி சொல்லுவாய் உலகத்தில் சொர்க்கம் இருக்கின்ற? அல்லது வேற யாராவது சொன்னால் கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா கேட்கலாமா? கேட்கலாது. புகாரில அந்த ஹதீஸ் வந்தா யாருக்காவது கேட்கலாமா ஆதாரம்? கேட்கலாது. உலகத்தின் சுவர்க்கம், அல்லாஹ் சுவர்க்கமான ஒரு பூமியை உலகத்தில் வைத்திருக்கிறான். அதிகமானவர்கள் அதில் காலடி எடுத்து வைத்திருப்பீர்கள், ஆனால் அதுதான் இது என்று சில நேரம் தெரிந்திருக்காது. சகோதரர்களே, உலகத்தின் சுவர்க்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? செல்ல வேண்டும், மதீனாவுக்கு செல்ல வேண்டும். எந்த ஊர், சவுதி அரேபியாவில் எந்த ஊராக இருக்கலாம், எந்த ஊரில் இருந்து மதீனாவுடைய எல்லைக்குள் நீங்கள் காலடி எடுத்து வையுங்கள், உலகத்தில் எங்கும் காணாத ஒரு அமைதி உங்களுக்கு கிடைக்கும். உலகத்தில் எங்கும் கிடைக்காத நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். உலகத்தில் எந்த ஊர்வாசிகளிடம் காணாத நட்பண்புகளை மதீனாவாசிகளிடம் நீங்கள் காண்பீர்கள். நாத்தம் அடிக்காத ஊர் அது. மதீனாவில் கெட்ட வாசம் வராது. யாராவது நுகர்ந்திருந்தால் கையோசத்துங்க. மதீனாவில் கெட்ட வாசம், மோசமான வாசம் வராது. மணக்கும் பூமி. அதான் சொல்லுவார்கள், கண்ணான மதீனாவை சொன்னாலும் வாய் மணக்கும் என்பார்கள். அப்படியான ஒரு புண்ணிய பூமி அந்த மதீனா. அந்த மதீனாவுக்குள் தான் உலகத்தில் 2வது சிறந்த பள்ளிவாசல். யாருடைய பள்ளிவாசல்? நபிகள் நாயகத்தின் பள்ளிவாசல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவி அமைந்திருக்கிறது. அந்த மஸ்ஜிதுன் நபவி, உதாரணத்துக்கு இந்த பள்ளிவாசலை நீங்கள் மஸ்ஜிதுன் நபவி என்பதாக எடுத்துக்கொண்டால், இந்த பக்கத்தில், அதாவது எந்த பக்கம், இடப்பக்கத்தில் ஒரு வாசல் இருக்கிறது. வாசல், அந்த வாசலுடைய பெயர் பாபு சலாம். அந்த பாபு சலாம் ஊடாக நீங்கள் நுழைந்தால் இவ்வாறு செவர் இருக்கும். மஸ்ஜிது நபவி மிஹராபுடைய செவர் இருக்கும். அந்த சிவத்தில் 3 நிறத்தில் பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கும். முதலாவது பச்சை, அடுத்தது சிவப்பு, 3வது பச்சை. அந்த சுவத்தில் என்ன தெரியுமா எழுதியிருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 201 பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அந்த பெயர்கள் எழுதப்பட்டது உஸ்மானிய ஆட்சி காலத்தில், சுல்தான் அப்துல் மஜீதுடைய காலத்தில் எழுதப்பட்ட பெயர்கள். கிட்டத்தட்ட 13 வருடங்கள் எடுத்து எழுதினார்கள் அந்த பெயரை. அடுத்த முறை போனால் பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் சொல்லப்பட்டதை போல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 201 பெயர்களை மஸ்ஜிதுன் நபவியில் அவருடைய பள்ளிவாசலில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பெயருக்கு முன்னாலதான் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தில் காலடி வைத்தால், உண்மையான முஸ்லிமாக இருந்தால் அவன் அழாமல் வரமாட்டான். ஏன்? அந்த இடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுதான் நாயகம் வாழ்ந்த வீடு. அந்த வீட்டோடு சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரை சேர்த்து மிஹ்ராப் இருக்கிறது. போனவர்கள் நான் சொல்வதை கற்பனைக்கு எடுத்து கேளுங்கள். அந்த மிஹ்ராபுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிம்பர் இருக்கிறது. நபியுடைய வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட இடத்தை முன்னைய காலத்தில் தனி காப்பட், வேற ஒரு கலர்ல, சோப்பு கலர்ல காப்பட் போட்டு அல்லது வெள்ளை நிறத்தில் காப்பட் போட்டு அடையாளப்படுத்தி காட்டுவார்கள். இப்பொழுது எல்லாம் ஒரு கலரில் தான் இருக்கிறது. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாயகத்தின் வீட்டுக்கும் அந்த மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம் இருக்கிறதே, அதுதான் உலகத்தின் சுவர்க்கம். உலகத்தின் சுவர்க்கம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை மௌத்து வரைக்கும் நமக்கு தருவானாக. சகோதரர்களே, அந்த இடத்தில் 2 ரக்காத் தொழுவது சிரமமான விஷயம். சரியான கிரௌடாக இருக்கும்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பிரதேசம் ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, சுவர்க்கத்து பூஞ்சோலை. அது எங்கே வரக்கூடிய ஹதீஸ்? இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். சகோதரர்களே, இந்த ஹதீஸுக்கு ஹதீஸ் கலை வல்லுனர்கள், நான் அல்ல, சாதாரண மௌலவிமார்கள் அல்ல, ஹதீஸ் கலையில் உச்சத்தை தொட்ட வல்லுனர்கள் பல விளக்கம் சொல்கிறார்கள். அதில் ஒரு விளக்கத்தை சொல்லவா? இந்த உலகத்தை அல்லாஹ் அழிப்பான் தானே, கியாமத்து நாள் வந்தா உலகம் அழிக்கப்படுமா இல்லையா? உலகம் அழிக்கப்படும் பொழுது அல்லாஹ் நாயகத்தின் ரௌதாவை அழிக்க மாட்டானாம், அதை அப்படியே தூக்கி சுவர்க்கத்தில் வைத்து விடுவான். உலகத்தில் இருக்கக்கூடிய சுவர்க்க பூமி அதுதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கக்கூடிய இடம். இரண்டாவது சொன்னேன், மஹ்ஷர் மைதானம். மஹ்ஷர் எங்கே? மரணித்ததற்கு பின்னால் எல்லாரையும் எழுப்பி நிப்பாட்டும் இடம்தான் மஹ்ஷர். அந்த மஹ்ஷர் மைதானம் உலகத்தில் இருக்கிறது எங்கே தெரியுமா? பலஸ்தீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஷாம் தேசம், ஷாம் தேசம், 4 நாடுகள் ஷாம் தேசம், பலஸ்தீன், ஜோர்டான், லெபனான், சிரியா, இது 4ம் தான் ஷாம் தேசம். இது 4ம் மஹ்ஷர் மைதானம் இங்கேதான் உண்டாகும் என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கு மஹ்ஷர் மாதிரி தான் இருக்குது அந்த இடம். மஹ்ஷர் மைதானத்தை போலதான் மக்கள் அங்கே கஷ்டப்படுகிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்த சொத்துகள் இருக்கிறது. மக்கா உலகத்தில் நம்பர் 1 பூமி மக்கா. 2வது மதீனா, அது உலகத்தின் சொர்க்கம் மதீனா. 3வது பலஸ்தீன், மஹ்ஷர் மைதானமே பலஸ்தீன். எவ்வளவு விளங்கணும் நாங்க, எவ்வளவு படிக்கணும் நாங்க. சகோதரர்களே, மலக்குமார்கள் இறக்கையை விரித்து வைத்திருக்கிறார்கள் பலஸ்தீனில். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கிறது பலஸ்தீனில். சகோதரர்களே, உலகத்தில் ஐரோப்பா கண்டத்தில் ஒரு நபி வந்தது கிடையாது. ஆனால் பலஸ்தீனில் காலடி எடுத்து வைக்காத ஒரு நபி உலகத்தில் வந்தது கிடையாது. ஐரோப்பா பகுதியில் ஒரு குர்ஆன் ஆயத்து, ஒரு கிதாபு, ஒரு லௌஹ் இறங்கினது கிடையாது. முழு வஹியும் இறங்கியது கிழக்கில். அவ்வளவு புண்ணியமான பூமிதான் அந்த பலஸ்தீன். ஒன்றை யோசித்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் 7ஆம் வானத்துக்கு உயர்த்தினானா இல்லையா? 2 விஷயம் குர்ஆன்ல, 2ஐயும் கவனமாக கேட்கணும். முதலாவது இஸ்ரா, 2வது மிஅராஜ். இஸ்ரா என்றால் என்ன? இராவளி பயணம். மிஅராஜ் என்றால் என்ன? வானத்துக்கு உயர்த்தப்பட்ட பயணம். 2ம் யார் செய்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது. மக்காவில் இருந்து பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு வரப்பட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பேர் தான் என்ன? இஸ்ரா. பலஸ்தீனில் இருந்து 7வது வானம் தாண்டி உயர்த்தப்பட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பேர் தான் என்ன? மிஅராஜ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஅராஜ் என்பது எவ்வளவு புண்ணியமான உயர்தரமான ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் காட்டிய அற்புதத்தில் ஒன்றுதான் மிஅராஜ். மக்காவில் இருந்து ஒரே இரவில் பலஸ்தீனுக்கு வந்து அங்கிருந்து 1வது வானம் தாண்டி, 2வது வானத்தை தாண்டி, 3வது வானத்தை தாண்டி, 4வது வானத்தை தாண்டி, 5வது வானத்தை தாண்டி, 6வது வானத்தை தாண்டி, 7வது வானத்தை தாண்டி சிதறத்துல் முன்தஹா. சிதறத்துல் முன்தஹாண்டா இலந்தை மரம். சிதறாண்டா என்ன? இலந்தை மரம். முன்தஹாண்டு சொன்னா அதுதான் முடிவு. நாயகத்தை கூட்டிட்டு போனது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் வந்தார். அந்த மரம், அந்த மரத்தினுடைய ஒரு இலை தங்கம், ஒரு இலை வெள்ளி. ஒரு இலை தங்கம், ஒரு இலை வெள்ளி. அந்த மரத்தின் பழங்கள் குடத்தை போன்று பெரிதாக இருக்கும். இதெல்லாம் புகாரியுடைய ஹதீஸ். சகோதரர்களே, அத்தோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்றார். நின்று விட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதற்கு அங்கால் எனக்கு வர முடியாது, நீங்கள் போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள், நெருங்கினார்கள், அரிஷுக்கு அருகிலே சென்றார்கள். அரிஷ் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? அரிஷ் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? அரிஷை 8 மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள்.
அரிஷ் என்றால் அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை தாங்கி இருக்கும் இடம்தான் அரிஷ். அந்த அரிஷை 8 மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள். அந்த 8 மலக்குமார்களும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவருடைய இந்த தோளில் இருந்து, தோல் புஜத்தில் இருந்து கழுத்து வரைக்கும் செல்வதற்கு 700 வருடங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். எப்படி இருப்பார்? அந்த இடத்துக்கு யாராலையும் போக இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார். போய் அல்லாஹ்விடத்தில் தொழுகையை பரிசாக எடுத்தார். சகோதரர்களே, இவ்வளோ செய்தியும் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலஸ்தீன்ல இருந்து போய்த்தான். ஏன் மக்காவில் இருந்து அல்லாஹ்வுக்கு உயர்த்த முடியாதா? மக்காவிலிருந்து 7வது வானத்துக்கு உயர்த்த முடியாது. அல்லாஹ் பலஸ்தீனுக்கு அழைத்து அங்கே இருந்து உயர்த்தினான். எவ்வளோ சிறப்பான பூமியாக இருக்கும் பலஸ்தீன். அடுக்கிக் கொண்டே போகலாம் அதனுடைய சிறப்புகள். ஆனால் நேரம் இடம் கொடுக்காது. சகோதரர்களே, பலஸ்தீனில் உலக வரலாற்றில் மறக்க முடியாத, மறைக்க முடியாத 4 வெற்றிகள் முஸ்லிம்கள் கண்டார்கள். 4 வெற்றிகள். அதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களை கொஞ்சம் பார்ப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்ததாக வரலாறு சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கில் பிறந்தார், வாழ்ந்தார் பலஸ்தீன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார் பலஸ்தீன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார் பலஸ்தீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார் பலஸ்தீன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார் எங்க? எகிப்தில். எங்க பிறந்தார்? எகிப்தில் பிறந்தார். திருப்பி ஜோர்தானுக்கு வந்தார், திருமணம் முடித்தார், மீண்டும் எகிப்துக்கு போனார். ஃபிரௌனை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். கடைசியில் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரணம் வந்தது. மரணம் வந்தது. புகாரியுடைய ஹதீஸ், கட்டுக்கதை அல்ல. மலக்குல் மௌத் வந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன வந்திருக்கீங்க? உங்களோட ரூஹை கைப்பற்றுமாறு அல்லாஹ் சொன்னான். அப்படியா? ஓங்கி விட்டார்கள் ஒரு அறை. மலக்குல் மௌத்துக்கு கண்ணொண்டு கலண்டு கீழே விழுந்து விட்டது. மலக்குல் மௌத்துண்டாலே சிலாக்களுக்கு நடுங்கும். வந்துட்டாரோ ரூஹ கைப்பற்ற. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படியால் விட்டாங்க மலக்குல் மௌத்துக்கு அறையொண்டு கண்ணொண்டு கலண்டு வந்துட்டு. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் வாழ்றண்டா அப்படி வாழணும். அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. உண்மையான முஃமின் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் பயப்படுவான். எப்படிப்பட்ட ஈமான் இருக்கணும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அரைஞ்சுட்டார். அல்லாஹ் கோவப்படல. மலக்குல் மௌத் ஓடினார் பயந்து அல்லாஹ் கிட்ட. மலக்குல் மௌத்துக்கு ஆச்சரியம், என்ன கண்டா உலகத்துல பயப்படாதவன் யாராவது இருக்கானா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படலே. போய் சொன்னார், யா அல்லாஹ், நீ ஒரு மனுஷன் உயிர் எடுக்க அனுப்பி இருக்கிறாய், அந்த ஆளுக்கு மரணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையே. அரைஞ்சு போட்டார். அல்லாஹ் கண்ணை சரியாக்கி விட்டு சொன்னான் மலக்குல் மௌத்திடம், என்னுடைய அடியான் மூசாவிடம் திரும்பி போய் கேள், உலகத்தில் வாழ விருப்பமா? பிரச்சனை இல்லை, வாழலாம். ஒரு காளை மாட்டின் மேல் அவரை கை வைக்க சொல்லு. அவருடைய கையில் எத்துணை ஆயிரம் எத்துணை லட்சம் முடிகள் படுகிறதோ ஒரு முடிக்கு 1 வருஷம் அவரை வாழ சொல். இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம விடுவோமா? வந்தார் மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட. அல்லாஹ் உங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸை தந்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் டைரக்டா அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, ரப்பி சும்மா. சரி, அவ்வளோ ஆயுள் தந்து அதுக்கு பின்னால என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், சும்மல் மவுத், அதுக்கு பிறகு நீங்க மவுத்தாகத்தான் வேணும். அப்படியா? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நான் இப்பவே மரணிக்கிறேன். ஆனால் உடனடியாக ஒரு கல்லை வீசினால் எவ்வளோ வேகமாக போகுமோ அந்த வேகத்தில் என்னை பலஸ்தீனுக்கு கொண்டு போ. புகாரியுடைய ஹதீஸ் இது. பலஸ்தீனுக்கு கொண்டு போய் அங்கே வைத்துத்தான் என்னுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும். அல்லாஹ் வேகமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பலஸ்தீனுக்கு அனுப்பினான். அங்கே இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் உயிர் கைப்பற்றப்பட்டது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் சிவப்பு நிற மண் மேட்டில் அமைந்திருக்கிறது. எவ்வளவு சிறப்பான பூமி பலஸ்தீன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மாணவர் தான் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபி. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வந்தவங்க தான் இந்த பனு இஸ்ராயில்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொரு பேர் இருக்குது,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, இஸ்ராயில். அந்த இஸ்ராயிலுடைய பரம்பரையில வந்தவர்கள் தான் பனு இஸ்ராயில். அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கும் பொழுதே குழப்பம் செய்தவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை படுத்தினதும் பாடு, பெரிய வரலாறு. அதெல்லாம் எதை சொல்வார்களோ அதற்கு மாற்றம் தான் செய்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலேயே அல்லாஹ் சொன்னான், பெலஸ்தீன்ல போய் வாழுங்க. யாருக்கு சொன்னான்? இந்த பனு இஸ்ராயில்களுக்கு சொன்னான். அந்த இஸ்ராயில்ங்கிற பெயர்ல இருந்து தான் இஸ்ரேல் உருவாயிருக்கு. விளங்குதா? இஸ்ரேல், இஸ்ராயில், அரபுல இஸ்ராயில், இங்கிலீஷ்ல இஸ்ரேல். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் சொன்னான், பெலஸ்தீனுக்கு போங்க, அங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவர்களோட யுத்தம் செய்யுங்க, யுத்தம் செய்து பெலஸ்தீனை கைப்பற்றி அங்கே வாழுங்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் போய் பார்த்தா அங்க இருக்கிறாங்க ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட மலைகளை போல 60 அடி 70 அடி பெரும் பெரும் தோற்றத்தோடு வந்து சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட, யா மூசா இத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன். மூசாவே, நீங்களும் உங்களோட அல்லாஹ்வும் போய் யுத்தம் செய்யுங்க, எங்களுக்கு ஏலாண்டாம். எப்படி ஆக்கள்? முஸ்லிமா இருக்க போக்குள்ளேயே குழப்பவாதிகள். நீங்களும் அல்லாஹ்வும் போய் யுத்தம் செய்யுங்க, எங்களை ஆள விடுங்க, நாங்க வரமாட்டோம். அல்லாஹ் தஆலா கொடுத்தான் தண்டனை. 40 வருஷம் அலைந்தார்கள். 40 வருஷம். எப்படி அலைச்சல் தெரியுமா? அக்கரபத்தில் இருந்து ஆரம்பிக்கிறார் பிரயாணத்தை. காலையில 40 வருடங்கள் ஒரே இடத்தை சுற்றி சுற்றி இருந்தார்கள். அல்லாஹ் கொடுத்த தண்டனை. அதே நிலைமையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்தார்கள். அதுக்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு மாணவர் தான் முதலில் உலக வரலாற்றில் பலஸ்தீனை வெற்றி கொண்டவர். அவர்தான். பலஸ்தீனை முதலாவது ஆச்சரியங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். வெள்ளிக்கிழமை யுத்தம் நடக்குது. வெள்ளிக்கிழமை சூரியன் மறைந்தால் யுத்தம் செய்ய முடியாது. பனு இஸ்ராயில்கள் சனிக்கிழமை யுத்தம் செய்ய மாட்டார்கள். ஏன்? சூரியன் மறைய போகுது, யுத்தம் முடியல, பலஸ்தீனை கைப்பற்றல, என்ன நடக்குமோ? அல்லாஹுடைய நம்பிக்கை இருந்தது உள்ளத்தில். சகோதரர்களே, அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்களாக நாம மாறணும். அப்ப அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் வசப்படுத்தி தருவான். நாம நினைப்பதல்ல உலகத்தில் நடப்பது, அவன் நினைக்கிறது தான் உலகத்தில் நடக்கும். அல்லாஹ்ட நம்பிக்கை வரணும் உள்ளத்துல. யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் செய்யல, கையை நோக்கி காட்டினார் சூரியனுக்கு. புகாரியுடைய ஹதீஸ். ஆதாரம் கேட்கறதுக்கு இடம் இல்லாம தான் நான் பேசுறேன். கையை நோக்கி காட்டினார் சூரியனுக்கு. சொன்னார், அனமா மூருன், நானும் அல்லாஹுடைய கட்டளைப்படிதான் உலகத்தில் வாழ்கிறேன். அன்திம மூரத்துன், சூரியனே நீயும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்பட்ட ஒரு படைப்பு தான். கையேந்தி சொன்னார், யா அல்லாஹ் இஹ்பிஸ்ஹா அலைய, இந்த சூரியனை மறையாமல் நீ நிப்பாட்டி வைப்பாயாக. மறைய போன சூரியன் அப்படியே நின்றது, மறையாமல் அப்படியே நின்றது. யுத்தம் முடியும் வரைக்கும் சூரியன் மறையவில்லை. சகோதரர்களே, அதே யுத்தம் முடிந்ததுக்கு பின்னால் யூஷா பின் நூன் பலஸ்தீனை கைப்பற்றினதற்கு பின்னால் தான் யுத்தம் முடிவுக்கு வந்தது, சூரியன் மறைந்தது. இது முஸ்லிம்களுக்கு கிடைத்த முதலாவது வெற்றி. அதற்கு பின்னால் கொஞ்ச காலத்தில் மீண்டும் முஸ்லிம்கள் மதம் மாறி போனார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா மீண்டும் பறிபோனது. அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு நபியை அனுப்பினான். அவருடைய பெயர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவரும் அற்புதமான ஒரு நபி. உலகத்தில் மிக அழகான குரல் வளம் கொடுக்கப்பட்டவர். அவர் ஓதினால் பறக்கும் பறவைகள் நின்று விடுமாம். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, பறக்கிற பறவைகள் நின்றுவிடும். மலைகள், மரங்கள், பறவைகள், மிருகங்கள் அவரோடு சேர்ந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். எப்படியான ஆளா இருப்பார்? இரும்பு இருக்கிறதே, இரும்பு, இரும்பை அல்லாஹ் அவருக்கு சாஃப்டாக மாத்தி கொடுத்தான். வஅலன்னா லஹுல் ஹதீத், இரும்ப நமக்கு விளங்குற மாதிரி சொல்றேன்டா, கோதுமை இருக்குதே, கோதுமைமா, அந்த கோதுமை மாவை நாம் என்ன செய்வோம்? விரும்பினா பிசைவோம், பராட்டா வாக்குவோம், ரொட்டி ஆக்குவோம், சம்சா வாக்குவோம். கோதுமை மாவை போல அல்லாஹ் இரும்பை இலேசாக்கி கொடுத்து விட்டான். தன்னுடைய கரத்தால அதை பிசைந்து, இரும்பை பிசைந்து கவசங்கள் செய்து விற்பனை செய்வார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம்.
தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஜாலூத் என்ற காஃபிரான ஒரு மன்னன் பலஸ்தீனை பிடித்து வைத்திருந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போனார், முஸ்லிம்களோடு யுத்தம் செய்தார், பலஸ்தீனை வெற்றி கொண்டார். இது இரண்டாவது வெற்றி. எத்தனை வெற்றி சொன்னேன்? இரண்டாவது வெற்றி. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த மகன்தான் ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீருல் முனீரில் சொல்கிறார்கள், தஃப்சீர் அல் ஜாமி' லி அஹ்காமில் குர்ஆன், இந்த தஃப்சீரில் சொல்கிறார்கள், முழு உலகத்தையும் 4 பேர் ஆட்சி செய்தார்கள். முழு உலகத்தையும். அதில் 2 பேர் காஃபிர், 2 பேர் முஸ்லிம். 2 காஃபிர். முதலாவது நம்ரூத் என்ற மன்னன். யார் நம்ரூத்? ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போட்டானே, அவன் தான் முதலாவது. இரண்டாவது புக்தனஸர், இவனும் ஒரு காஃபிர். 2 முஸ்லிம்கள். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், அவர்தான் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை அடைத்து வைத்திருக்கிறார். இரண்டாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஆட்சி கொடுக்கப்பட்டவர் அல்ல. எறும்பு பேசுவதை கேட்பார், பறவைகளின் மொழியை கேட்பார், காற்றில் பறப்பார். முழு உலகத்தையும் கட்டி ஆண்டிய மன்னாதி மன்னர். மனிதர்களுக்கு மாத்திரமல்ல அவர் அரசன், ஜின்களுக்கு அரசன், பறவைகளுக்கு அரசன், மிருகங்களுக்கு அரசன். முழு உலகத்தையும் கட்டி ஆண்டார். எங்கே இருந்து தெரியுமா? பலஸ்தீன்ல இருந்து. பலஸ்தீன்ல இருந்து முழு உலகத்தையும் கட்டி ஆண்டார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு அற்புதமான வரலாறு. தனித்தனியே விளங்க வேண்டும். இஸ்லாமிய வரலாறை தயவு செய்து உலமாக்களை வைத்து படியுங்கள். அந்நியர்களுடைய வரலாறு, அவர்களுடைய வரலாறு, நடிகர்களுடைய வரலாறு கேட்டால் ஒவ்வொன்றாக சொல்வார்கள். கைசேதம் சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறு தெரியா? முஸ்லிம்கள் நாம் படிக்க வேண்டும். இதை இஸ்லாமிய வரலாறு உள்ளத்தில் பதிய வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல இருந்து தான் முழு உலகத்தையும் கட்டியாண்டார். மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீண்டும் கட்டியவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதுவும் மனிதர்களை வைத்து கட்டவில்லை, ஜின்களை வைத்து கட்டினார். ஜின்களை வைத்து கட்டினார். சகோதரர்களே, ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சிம்மாசனத்துக்கு அருகாமையில் நின்று கொண்டு அசாவை பிடித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சூப்பர்வைசிங் நடக்குது. ஜின்கள் எல்லாம், ஜின்கள் ஒரு மோசமான படைப்பு, கட்டுப்பட மாட்டாங்க யாருக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்து என்று தெரிஞ்சா நடக்கிற வேலையை இடையில விட்டுட்டு ஓடிடுவாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வைத்து கட்டி கொண்டிருக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத்து வந்து விட்டது. மஸ்ஜிதுல் அக்ஸா இன்னும் கட்டி முடியவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு நின்று கொண்டு, எப்படி இருக்கும்? இவ்வாறு நின்று கொண்டு இருக்கும் பொழுது மரணித்து விட்டார்கள். ஜனாசா அப்படியே நிக்குது. ஜனாசா அப்படியே நிக்குது. ஜின்கள் பார்த்தார்கள், அரசர் நம்மை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். கட்டிக்கொண்டே இருந்தார்கள். பள்ளிவாசல் முழுமையாக கட்டப்பட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் அசாவை கரையான் கடிக்க ஆரம்பித்தது. அசா 2ஆக முறிந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜனாசாவாக கீழே விழுந்தார். பள்ளிவாசல் பணி முடிந்தது. அப்பொழுதுதான் ஜின்கள் பார்த்தார்கள், மாதல்ல அலா மௌதிஹி இல்லா தாபத்துல் அர்தி தஅகுலு மின் சஅதன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய சம்பவம் இது. 1 வருஷம் மையத்தாக நின்று உலகத்தை ஆட்சி செய்திருக்கிறார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தில் காட்ட முடியுமா இப்படிப்பட்ட அரசாட்சியை? அல்லாஹ் நபிக்கு கொடுத்தான் அப்படிப்பட்ட ஆட்சியை. நபிமார்கள் எல்லாரையும் லேசா நினைக்காதீர்கள். அல்லாஹுடைய உதவியால் அவர்கள் மையத்தாக நின்று உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள். உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம், கற்பனைக்கே வருகிறதில்லை. சகோதரர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டி முடிக்கப்பட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தார். அதற்கு பின்னால் வந்தவர்கள் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், பலஸ்தீனில் பிறந்தவர். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனில் பிறந்தவர். அல்லாஹ் குர்ஆனில் 3வது அத்தியாயம், முதலாவது அத்தியாயம் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா. 2வது அத்தியாயம் என்ன? சூரத்துல் பக்ரா, பசுமாடு. 3வது அத்தியாயம் என்ன? சூரா ஆலு இம்ரான், இம்ரானுடைய குடும்பத்தார்கள் என்பதாக குர்ஆனில் ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அந்த இம்ரானுடைய குடும்பம் வாழ்ந்தது பலஸ்தீன்.
இம்ரானுடைய மகள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து வளர்ந்து குமரியாக மாறியது எல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மிஹ்ராபில். மிஹ்ராப் என்றா இமாம் தொழக்கூடிய இடம், இமாம் நின்று தொழுவார்களே அதுக்கு தான் மிஹ்ராப் என்று சொல்றது. அந்த இடத்தில் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார்கள். அந்த இடத்தில் வைத்துத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கருவுற்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், புள்ள உருவாகி ஒரு மணித்தியாலத்துக்குள் பெற்றெடுத்து விட்டார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் உலக அற்புதங்களை செய்து காட்டினான் பலஸ்தீன்ல. சகோதரர்களே, எவ்வளோ பேசலாம் பலஸ்தீனை பற்றி, எவ்வளோ சொல்லலாம் சகோதரர்களே. அதற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்தார். அதற்கு பின்னால் அப்படியே முஸ்லிம்கள் எல்லாம் மதம் மாறி அது முழு உலகமும் குஃபருடைய இருளில் இருக்கக்கூடிய நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்தார். யாரும் உலகத்தில் முஸ்லிம் கிடையாது. முதலாவது முஸ்லிம் பெண்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இரண்டாவது முஸ்லிம் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, இப்படியாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டு போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய கரத்துக்கு வரவில்லை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார். அபூபக்கர் ஆட்சிக்கு வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. பலஸ்தீன் கிடைக்கவில்லை. அடுத்த ஆட்சி நடக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹஜ்ரத் உமர் என்பது அவருடைய பெயரை சொன்னால் முஸ்லிம்களுடைய ரோமங்கள் சிலிர்க்க வேண்டும். ஏன்? உலகத்தில் சாதித்தவர்கள் அவர்கள் தான், உலகத்தின் சாதனையாளர்கள் அவர்கள். சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் 40வது. ஹஜ்ரத் அபூபக்கர் எப்ப இஸ்லாத்துக்கு வந்த? முதலாவது. ஹஜ்ரத் ஹதீஜா எப்ப இஸ்லாத்துக்கு வந்த? முதலாவது. முதலாவது ஆண் அபூபக்கர், முதலாவது பெண் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுமா. ஹஜ்ரத் உமர் இஸ்லாத்துக்கு வருகிறார் 40வது. ஆனால் அவ்வளோ பேரையும் ஓட்டெக் பண்ணி 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 போய் 2வது இடத்துக்கு வந்தார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அரசராக இருந்தார், ஹலீஃபாவாக இருந்தார். வெறுமனே ஹிஜாஸ் மாநிலம், அங்கால யமன் தேசம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தார். 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாற்றினார். உலகத்தில் 3/2 பகுதி முஸ்லிம் நாடு. இன்றைக்கு 57 முஸ்லிம் நாடு. 57 நாட்டுக்கும் 57 தலைவர்கள், 57 அரசியல், 57 கோணங்கள். அன்றைக்கு அந்த 57 நாடுக்கும் ஒரே தலைவர், ஒரே அரசியல், ஒரே இடம், ஒரே முஸ்லிம்கள், ஒரே தலைமைக்கு கீழ் 5000 பள்ளி கட்டினார் உலகத்தில். காட்டுங்கள் யாரையாவது 5000 பள்ளி கட்டிய தலைவரை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பிள்ளைகளுக்கு பேர் வைக்க வேண்டுமா? அந்த பேர் இந்த பேர் 10 மௌலவிமார்ட்ட பேர் எடுப்பான். 10 மௌலவிமார்ட்ட பேர் எடுத்து 10 பேர்ட்ட எடுத்த பேரையும் வைக்க மாட்டான். கடைசியா மனைவி ஒரு பேரை சொல்லுவா. அது பிரான்ஸ் மொழியா இருக்கும், இல்லாட்டி இந்தோனேஷியா மொழியா இருக்கும். அதுக்கு அர்த்தம் கேட்டுட்டு வருவாங்க ஹசரத்மார்ட்ட. சகோதரர்களே, உமராக வேண்டும் என்ற நீயத்தோடு உமர் என்று பேர் வையுங்கள். ஆண் குழந்தை பிறந்தால் உலகத்தில் அவரை போன்ற அவர்களை போன்ற மனிதர்கள், சாதனையாளர்கள் உலகம் அழியும் வரைக்கும் வரமாட்டார்கள். முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம்கள் காபிர்கள், அந்நியவர்கள், அவர்கள் கூட எதிர்பார்க்கிறார்கள் உலகத்தில் உமருடைய ஆட்சி வர வேண்டும். ஆட்சியாளர்களை சிம்மாசனத்தில் தான், சபைகளில் தான் இப்ப பார்க்கலாம். ஹஜ்ரத் உமரை பார்க்கலாம். உலக மகா சக்கரவர்த்தி. அவருடைய பெயரை சொன்னால் ஈரான் நடுங்கியது, அவருடைய பெயரை சொன்னால் இத்தாலி நடுங்கியது, முழு உலக வல்லரசுகள் அந்த காலத்தில் நடங்கியது. படுத்தார் தரையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உலகத்தை நெருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு உலகத்தை கட்டியாண்டார். அவருக்கு கிடைத்த செல்வங்கள், கிஸ்ரா மன்னருடைய கிரீடம் கிடைத்தது. கிஸ்ரா
சொன்னா ஈரான் நாட்டு பேரரசன். அந்த காலத்துல ரஷ்யா வல்ல பேரரசு, அமெரிக்கா வல்ல பேரரசு. அந்த காலத்தில் ரஷ்யாவும் இத்தாலியும் தான் வல்லரசு. இத்தாலி ஈரான் இது ரெண்டும் தான் வல்லரசு. ஈரான் வெற்றி கொள்ளப்பட்டு அதனுடைய அரசனுடைய மணிமுடி கிடைத்தது. மணிமுடி எவ்வளவு பாரம் தெரியுமா? 192 கிலோ தங்கம். யோசிப்பீங்க, பள்ளி வாசலுக்குள்ள பொய்யெல்லாம் சொல்றார். யாருக்காவது 192 கிலோ தங்கத்தை தலையில வைக்கலுமா? தலையில் வைக்கவில்லை அவன். இப்படி ஒரு பெரிய ஒரு சங்கிலியை தொங்க விட்டு தங்க சங்கிலியால் அந்த கிரீடம் செய்யப்பட்டிருந்தது. சரியாக சிம்மாசனத்தில் அவன் அமர்ந்தால் அவனுடைய தலைக்கு நேராக அந்த கிரீடம் இருக்கும். இப்படியெல்லாம் ஆட்சி செய்த மன்னாதி மன்னர்களுடைய சொத்துகள் காலடியில் கொட்டியது. ஆனால் உலகத்தில் ஹுத்பா ஓதுகிறார் உலக மகா சக்கரவர்த்தி, உடுப்பில் எத்தனையோ ஓட்டைகள். சாதித்தது எதை? உலகத்தில் இஸ்லாத்தை வளர்த்தார். மூன்றாவது மாபெரும் வெற்றி பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வெற்றி. அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான் அந்த பாக்கியத்தை? உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? உலகத்துல 3/2 பகுதியை வெற்றி கொண்டார் என்று சொன்னேன் தானே. ஒரு யுத்தத்துக்கு கூட அவர் போகல. அதுதான் ஸ்பெஷல். ஒரு யுத்தத்துக்கு கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு போகவில்லை. மதீனாவில் இருந்து கொண்டு படைகளை வழி நடத்தி வெற்றி கொண்டார். இப்படியான ஆட்களை ஏலும் என்றால் காட்டுங்கள். டெக்னாலஜி இல்லாத காலம் அது, போன் இல்லாத காலம் அது. எதன் மூலமாக நடந்தது? அல்லாஹ்வின் உதவியால் நடந்தது. பலஸ்தீன் வரலாறை படிப்பது வெறுமனே வரலாறு படிப்பதற்காக அல்ல. பலஸ்தீனை வெற்றி கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியால் வெற்றி கொண்டார்கள். அதை நாம் விளங்க வேண்டும். சகோதரர்களே, ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு படை தளபதியாக அபு உபைதாவை அனுப்பி வைக்கிறார். அவரும் சாதாரண சஹாபி அல்ல. 3 சிறப்புகள் சொல்லலாம் அவருக்கு. முதலாவது, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர் அபு உபைதா. இரண்டாவது, சுவர்க்கத்தை கொண்டு நாயகத்தால் நன்மாராயம் சொல்லப்பட்டவர். அபூபக்ரின் ஃபில் ஜன்னா வ உமரு ஃபில் ஜன்னா வ உஸ்மானு ஃபில் ஜன்னா வ அலியுன் ஃபில் ஜன்னா வ தல்ஹத்து ஃபில் ஜன்னா வ ஸுபைரு ஃபில் ஜன்னா வ சஅதுன் ஃபில் ஜன்னா வ சஈதுன் ஃபில் ஜன்னா வ அப்துர்ரஹ்மான் இப்னு ஃபில் ஜன்னா வ அபு உபைதா ஃபில் ஜன்னா. சுவர்க்க நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர். மூன்றாவது சிறப்பு, அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் என்பதாக நபிகள் நாயகத்தால் சீல் குத்தப்பட்டவர். போனார், பைத்துல் மக்திஸை வெற்றி கொண்டார். சொன்னார்கள், திறப்பை நாங்கள் கொடுப்போம். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய திறப்பை யாரிடம் கொடுப்போம்? அரசர் வந்தால் தான் கொடுப்போம். வந்தார் அரசர். முதலாக பைத்துல் மக்திஸுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக வந்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒட்டு போட்ட உடுப்புகளோடு அடிமை குதிரையில் உட்கார அரசர் கீழே நடந்து வருகிறார். பாதிரியர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டது. திறப்பை கொடுத்தார்கள். திறந்தார், வெற்றி வாகை சூடினார், உள்ளே நுழைந்தார், பிலாலை கூப்பிட்டார், அதான் சொல்ல சொன்னார். ஹஸரத் பிலால் மதீனத்து அதானை சொன்னார்கள். அத்துணை சஹாபாக்களும் தேம்பி தேம்பி அழுதார்கள். ஏன்? நாயகத்துடைய காலத்தில் சொல்லப்பட்ட அதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவால் அழுகையை நிறுத்த முடியவில்லை. சாதனை, முஸ்லிம்களுடைய சாதனை. மூன்றாவது வெற்றி. இதில் நீண்ட நேரம் பேசலாம், பல மணித்தியாலங்கள் பேசலாம், ஆனால் இடம் கொடுக்கவில்லை. நாலாவது வெற்றி,
சகோதரர்களே, இப்படியாக வெற்றி காலம் போக மீண்டும் பிரெஞ்சுக்காரர்கள், பிரான்ஸ் நாடு இருக்கிறது, பிரெஞ்சுக்காரர்களால் மஸ்ஜிதுல் அக்ஸா கைப்பற்றப்பட்டது. ஹிஜ்ரி 495ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டுக்காரர்கள், சலீபியூன்கள், சிலுவைக்காரர்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சிலுவை யுத்தம், முதலாம் சிலுவை யுத்தம், இரண்டாம் சிலுவை யுத்தம், மூன்றாம் சிலுவை யுத்தம். அந்த சிலுவை யுத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் கைப்பற்றினார்கள். இப்ப 4வது வெற்றி, எல்லோரும் கவனமாக கேட்க வேண்டிய ஒரு வெற்றி இது. சகோதரர்களே, அந்த ஹிஜ்ரி 495ஆம் ஆண்டு கால பகுதியில் ஈராக் நாட்டுக்கு மன்னராக இருந்தார் இமாதுத்தீன் ஜங்கி என்பவர். இவருடைய ஆசை என்னண்டா, பைத்துல் மக்திஸ, மஸ்ஜிதுல் அக்ஸாவை எப்படியாவது முஸ்லிம்கள கரத்துக்கு கொண்டு வரணும். ஐரோப்பியர்களுடைய கையில இருக்குது. அதற்காக அவர் பக்கத்தில் இருந்த சிற்றரசர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார். ஒன்று சேர்த்து ஆலோசனை செய்தார், படைகள் திரட்டினார். இது பிரான்ஸ்காரனுக்கு கேள்விப்பட்டு அவருடைய அடிமையை விலைக்கு வாங்கி அவர் தூங்கும் பொழுது அவருடைய தலையில் கல்லை போட்டு கொண்டு விட்டார்கள். அவருக்கு பிறந்தார் ஒரு மகன், நூருத்தீன் ஜங்கி. யார்? நூருத்தீன் ஜங்கி. உங்களுக்கு பேர் புதிசாக இருக்கும், ஆனால் இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் யார்? 4 பேர், எல்லாருக்கும் தெரியும் தானே. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் 4 பேரும் நேர்வழி பெற்ற கலீஃபார்கள். உலமாக்கள் 5வதாக ஒருவரை சேர்க்கிறார்கள். யார்? உமர் இப்னு அப்துல் அசீஸ். இவர் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேத்தியின் மகன். ஒரு முறை இங்கே ஹுத்பாவிலையும் அவருடைய வரலாறை நான் சொன்னேன். சகோதரர்களே, 5வது நேர்வழி பெற்ற கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஆட்சி செய்தாரோ அதே போல் ஆட்சி செய்தார். எந்த அளவுக்கு ஆட்சி? அவருடைய ஆட்சியில் ஓனாயும் ஆடும் ஒரே குளத்தில் தண்ணீர் குடித்தது. கட்டுக்கதை அல்ல. ஹயாத்துல் ஹயவானில் குப்ராவில் அல்லாமா தமீரி பதிவு செய்திருக்கிறார், மிகப்பெரிய இமாம். 6வதாக ஒருவரை சொல்கிறார்கள். 6வதாக ஒரு நேர்வழி பெற்ற கலீஃபா, அவர்தான் இமாதுத்தீன் ஜங்கி. கொல்லப்பட்டாரே, அவருடைய மகன் நூருத்தீன் ஜங்கி. அவருக்கு பட்ட பேர் தக்கியுல் முலூக், அரசர்களின் தக்வாதாரி. அவருக்கு பட்ட பேர் நாசிரு அமீரில் முஃமினீன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதவி செய்தவர். ஈராக் நாட்டு மன்னராக இருந்தார். தந்தை கொல்லப்பட்ட பின் பதவிக்கு வந்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் எகிப்து நாட்டில் ஃபாத்திமியூன்கள் என்ற வழிகட்ட கொள்கையுள்ளவர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்களை விரட்டினார். விரட்டி ஈராக்கோடு எகிப்தையும் சேர்த்தார். வரலாறை சரியாக விளங்குங்கள். சேர்த்துவிட்டு அவருடைய ஒரு படை தளபதி இருந்தார். அவருடைய யாருடைய? நூருத்தீன் ஜங்கியுடைய படை தளபதி, ராணுவ தளபதி. அவருடைய பெயர் நஜ்முத்தீன் அய்யூப். நஜ்முத்தீன் அய்யூப் என்பது அவருடைய பெயர். அவர் வயது வந்தும் திருமணம் முடிக்கவில்லை. ஆண்களும் பெண்களும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இது. வயது வந்தும் திருமணம் முடிக்கல. சகோதரன் கேட்டார், உண்ட திறமைக்கு, உண்ட அழகுக்கு, அரசரோடு இருக்கக்கூடிய உன்னுடைய நெருக்கத்துக்கு எத்தனை பெண்கள் உன்னை திருமணம் முடிப்பார்கள்? ஏன் திருமணம் முடிக்காமல் இருக்கிறாய்? மகாராணியே உன்னை முடிப்பார். அவர் சொன்னார், எனக்கு மகாராணியும் தேவையில்லை, இளவரசியும் தேவையில்லை, நான் ஒரு சாலிஹான பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும். யார் சொல்வது? நூருத்தீன் ஜங்கியுடைய படை தளபதி நஜ்முத்தீன் அய்யூப் சொல்கிறார், நான் ஒரு சாலிஹான மனிதர் பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும். அந்த பெண் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். அந்த குழந்தை மூலமாக அல்லாஹ் பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்ள வேண்டும். இதனால் தான் நான் திருமணம் முடிக்காமல் இருக்கிறேன். அப்படியான பெண்ணை தேடுகிறேன். ஒரு நாள்
நஜ்முத்தீன் ஐயூப் பள்ளிவாசலில் தொழுகிறார். தொழுது விட்டு பார்க்கிறார், அவருடைய ஒரு ஆசிரியர் ஒரு பெண்ணுக்கு ஏசி விட்டு வருகிறார், கோபப்பட்டு விட்டு வருகிறார் ஒரு பெண்ணோடு. கேட்டார்கள் நஜ்முத்தீன் ஐயூப், உஸ்தாத் ஏன் அந்த பெண்மணிக்கு ஏசுகிறீர்கள்? இல்லை இல்லை, அவள் ஒரு அனாதை, அவளை நான் தான் எடுத்து வளர்த்தேன், அவளுக்கு எத்தனையோ மாப்பிள்ளைகளை நான் பேசிவிட்டேன், ஆனால் அவள் திருமணம் வேண்டாம் என்கிறாள். ஏன் வேண்டாம் என்று கேட்டேன். நான் ஒரு சாலிஹான ஆணை திருமணம் செய்ய வேண்டும். பெண்களே, துனியாவில் உயர்ந்தவரை தேடாதீர்கள். ஆண்களே, அழகையும் குணத்தையும் மட்டும் பார்க்காதீர்கள், மார்க்கத்தை பாருங்கள், தக்வாவை பாருங்கள். பணத்தையும் அழகையும் மாத்திரம் பார்க்காதீர்கள். அந்த பெண் சொன்னால், நான் ஒரு ஆணை திருமணம் முடிக்க வேண்டும், சாலிஹான ஆணை. அந்த ஆணின் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். அந்த குழந்தையின் மூலம் அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டும் சொன்னார் நஜ்முத்தீன் ஐயூப். இப்படிப்பட்ட பெண்ணைத்தான் நானும் தேடுகிறேன். அந்த பெண்ணுக்கும் நஜ்முத்தீனுக்கும் திருமணம் நடந்தது. அந்த பெண்ணின் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பெயர் சலாஹுத்தீன் ஐயூபி. சலாஹுத்தீன் ஐயூபி. அவர் சம்பந்தமாக பல படங்கள் கூட எடுத்திருக்கிறார்கள், சிலர் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சகோதரர்களே, ஒரு தாய் தகப்பன் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, ஒரு திருமணம் முடிக்கும் பொழுது எவ்வாறு நியத்து வைக்க வேண்டும்? எம்முடைய முன்னோர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். குழந்தை பிறக்கிறார், நல்ல முறையில் வளர்கிறார், தகப்பன் மரணிக்கிறார். 18 வயதிலேயே நூருத்தீன் ஜங்கியுடைய ராணுவ தளபதியாக நியமிக்கப்படுகிறார். உடனே படையெடுத்தார். எங்கே? டமஸ்கஸ். டமஸ்கஸ் என்றால் எங்க இருக்கிறது? சிரியாவுடைய தலைநகரம் தான் டமஸ்கஸ். அந்த டமஸ்கஸுக்கு படையெடுத்தார், அதை வெற்றி கொண்டார். அதற்கு பின்னால் ஹலப் என்ற ஊருக்கு படையெடுத்தார். தமிழில் அலிப்போ என்று சொல்வார்கள், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா விளங்கும் வேர்ல்ட் மேப்ல. அதை வெற்றி கொண்டார். அஸ்கலான், பலஸ்தீனில் ஒரு பகுதி, நான் சொன்னேன் இப்னு ஹஜர் அஸ்கலானி பிறந்த அந்த அஸ்கலானை வெற்றி கொண்டார். சகோதரர்களே, கொஞ்ச காலத்தில் நூருத்தீன் ஜங்கி மரணித்தார். முதலாக அவ்வளோ ஊர்களையும் சேர்த்து சலாஹுத்தீன் ஐயூபி மன்னராக முடிசூடப்பட்டு ஐயூபிய ஆட்சி ஆரம்பமானது. நூருத்தீன் ஜங்கி செய்த உதவிக்கு, அவர் வளர்த்ததற்கு, அவர் உதவி செய்ததற்கு கைமாறாக நூருத்தீன் ஜங்கியுடைய மனைவி, வயதில் மூத்த பெண்மணி, அந்த பெண்ணுடைய பெயர் இஸ்மத்துல்லா காத்தூன். இஸ்மத்துல்லா காத்தூன். அந்த வயதில் மூத்த பெண்மணியை சலாஹுத்தீன் திருமணம் முடித்தார். 5ஆம் நூற்றாண்டு கண்ட அற்புதமான ஒரு ஆளுமைதான் சலாஹுத்தீன் ஐயூபி. சகோதரர்களே, அவருடைய வரலாறு அது சாதாரண வரலாறு அல்ல. உலகத்தில் வாழக்கூடிய வாலிபர்கள், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், சலாஹுத்தீன் ஐயூபியை போல் நல்லவர்களாக, வீரர்களாக, இஸ்லாத்தை வளர்த்தவர்களாக மாற வேண்டும். சாதனையின் அமைவிடம் அவர் பிறந்த உடனே தகப்பன் கொண்டு போய் கொடுத்தார். யார்கிட்ட தெரியுமா? அப்துல் காதிர் ஜீலானி வாழ்ந்த காலம் அது. முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடம் கொண்டு போய் கொடுத்து குழந்தைக்காக துஆ செய்ய சொன்னார். துஆ செய்யப்பட்டது. வஃபயாத்துல் அயான் என்ற கிதாபில் எழுதுகிறார்கள், எகிப்து தேசமே முஸ்லிம்களுடைய அடிப்படை கொள்கைக்கு வித்தியாசமாக இருந்தது. அந்த காலத்தில் சலாஹுத்தீன் ஐயூபி முழு மிஸ்ரையும் முழு எகிப்தையும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையாக மாற்றினார். அவருடைய உள்ளத்தில் வேரூன்றி போயிருந்தது
என்னுடைய கரத்தால் எப்படியாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்க வேண்டும். ஏன்? தாய் பெத்தது அதுக்குத்தானே, தகப்பன் திருமணம் முடித்தது அதற்குத்தானே. குழந்தையுடைய உள்ளத்தில் இல்லாமல் இருக்குமா? சகோதரர்களே, 1000 நூற்றுக்கணக்கான யுத்தங்கள் நடந்தது அவருடைய காலத்தில். நூற்றுக்கணக்கான யுத்தங்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த காலத்தில் பிரெஞ்சு நாட்டுக்காரர்கள், பிரான்ஸ் நாட்டின் ஒரு படை தளபதி இருந்தான். படை தளபதி, அவனுடைய பெயர் அர்னால்டோ என்பதாக அரபியில் சொல்வார்கள். நீங்கள் கிதாபுகள் வாசித்திருப்பீர்கள், வரலாற்று தெரிந்தவர்கள். ரொனால்ட் என்பது அவனுடைய பெயர். ரொனால்ட் ரொம்ப மோசமானவன். படை தர்மம் என்ன, யுத்த தர்மம் என்ன? போரில் எதிரிப்படையோடு மாத்திரம்தான் மோத வேண்டும். இதுதான் யுத்த தர்மம். ரொனால்டோ என்ன தெரியுமா செய்தான்? யுத்தம் முடியும், வெளியால் போய் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்வான், பள்ளி வாசல்களை உடைப்பான், வியாபாரிகளை, முஸ்லிம் வியாபாரிகளை பிடித்து கொலை செய்தான், முஸ்லிம்களுடைய கடைகளை பத்த வைத்தான். ஹஜ்ரத் ஸலாஹுத்தீன் அய்யூபிக்கு கோபம் வந்தது. அடுத்த படையை திரட்டினார். பிரான்ஸ்காரர்களின் கையில் இருந்த பைரூத் என்று சொல்லக்கூடிய லெபனானின் ஊரை கைப்பற்றினார். இப்ப ரொனால்டோக்கு கோபம் வந்துச்சு. எங்கட இடத்தையா நீ பிடிக்கிறாய்? உனக்கு செய்கிறேன் வேலை. முஸ்லிம்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய மக்கா மதீனா 2 ஊருக்கும் சேதம் விளைவித்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹஜ்ஜிக்கு போன ஹாஜிகளை இடையில் அரித்து அவர்களுடைய வாகனங்களை வெட்டி அவர்களை கொலை செய்து சொன்னான், உதுஉ முஹம்மதக்கும் யஹ்ஃபதுக்கும். எங்க உங்களோட நபி முஹம்மத்? எங்க உங்களோட நபி முஹம்மத்? அவரை கூப்பிடுங்க, அவர் வந்து உதவி செய்யட்டும். ஸலாஹுத்தீன் அய்யூபி கோபத்தின் உச்சகட்டத்துக்கு போனார். சகோதரர்களே, அன்பானவர்களே, யுத்தம் நடக்கிறது, பயங்கரமான யுத்தம். ஸலாஹுத்தீன் மறுபக்கம், ரொனால்டோ மறுபக்கம். பிடிபட்டான் ரொனால்டோ ஸலாஹுத்தீனின் கையால். ஸலாஹுத்தீன் அந்த நேரத்தில் நோயாளியாக இருந்தால், காய்ச்சலாக இருந்தார். காய்ச்சல், வருத்தம். கையேந்தி அல்லாஹ்விடம் துஆ செய்தார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த காய்ச்சலில், இந்த நோயில் நான் மரணிக்காமல் இருந்தால் உனக்கு 2 வாக்குகளை நான் தருகிறேன். 2 வாக்கு. எப்படி வாக்கு? சுப்ஹானல்லாஹ், மேல் சிலுக்கிறது. 2 வாக்கு. முதலாவது வாக்கு, எந்த ரொனால்டோ மக்காவை அடித்தானோ, மதீனாவுக்கு அடித்தானோ, ஹாஜிகளை கொலை செய்தானோ, பள்ளி வாசல்களை எரித்தானோ, என்னுடைய கரத்தால் அவனை கொல்லுவேன். என்னுடைய கரத்தால் அவனை கொல்லுவேன். இது முதலாவது வாக்கு. இரண்டாவது வாக்கு, இதே கரத்தால் இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நான் கைப்பற்றுவேன். என்னை மரணிக்காமல் நீ வாழ வைத்தால். அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்தான், ஆரோக்கியத்தை கொடுத்தான். ரொனால்டோவை பிடித்தார்கள், கழுத்தை வெட்டினார்கள். சகோதரர்களே, நீங்கள் நம்புவீர்களோ தெரியா, 100க்கு மேல் யுத்தம் செய்தவர் ஒரே ஒருவனைத்தான் கொலை செய்திருக்கிறார். அவருடைய கரத்தால் கொன்றது அவனை மாத்திரம்தான். யாரையும் அவர் கொலை செய்தது கிடையாது. பிடிபடும் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு. விருப்பமா உங்களோட நாட்டுக்கு போங்க. படை திரட்டினாரே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைக்க வேண்டிய ஒவ்வொரு கட்டங்களும், துனியாவுடைய விஷயமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பொருளியலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், நம்ம ஆலோசனை கேட்க வேண்டும் மார்க்க கல்வி உள்ளவர்களிடம். கட்டாயம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். ஸலாஹுத்தீனின் படையில் இருந்தவர்கள் வெறுமனே பொதுமக்கள், ராணுவம் மாத்திரம் அல்ல, 300 உலமாக்கள் இருந்தார்கள். படையில 300 உலமாக்கள். இப்னு குதாமா அல் ஹம்பலி, ஹம்பலி மதுஹபுடைய மிகப்பெரிய இமாம்,
அவர் சொல்கிறார், என்ன தெரியுமா சொல்கிறார்? அப்துல் காதர் ஜீலானி அவருடைய பாடத்தில் நாங்கள் 300 உலமாக்கள் இருப்போம். பாடம் முடிந்த உடனே வந்து சலாஹுத்தீனின் படையில் சேர்ந்து கொள்வோம். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எப்படி உலமாக்கள் சகோதரர்களே, அந்த உலமாக்களை அழைத்து கொண்டு போய் பைத்துல் முகத்தஸை முற்றுகையிட்டார். ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணினார். நாட்கள் கடந்தது. பிரான்ஸ் நாட்டுக்காரர்கள் சரணடைந்தார்கள், காலடியில் விழுந்தார்கள். யாரையும் கொலை செய்யவில்லை, எல்லாருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்தார். சொன்னார், தலைகளை தாழ்த்தியவர்களாக பணிவோடு பைத்துல் முகத்தஸுக்குள் நுழையுங்கள். நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப். இது என்னுடைய வெற்றி அல்ல, அல்லாஹ் தந்த வெற்றி இது. அல்லாஹ் தந்த வெற்றி இது. நுழைந்தார்கள் பைத்துல் மக்திஸுக்குள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி தொழுதார்கள். நூருத்தீன் ஜங்கியுடைய பெயரில் மிம்பர் ஒன்றை கொண்டு போய் வைத்தார். படத்தில் காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். கொண்டு போய் வைத்தார். வைத்து அதன் மீது ஏறி பாங்கு சொன்னார் சலாஹுத்தீன் அய்யூபி. 4வது மிகப்பெரிய வெற்றி பைத்துல் மக்திஸுடைய. இதெல்லாம் படைகளால் கிடைத்த வெற்றி அல்ல, அல்லாஹ்வுடைய உதவியால் கிடைத்த வெற்றி. சகோதரர்களே, வெற்றி கொண்டு கொஞ்ச நேரம், கொஞ்ச நாட்கள் போகவில்லை. பிரான்சில் இருந்து அடுத்த படை வருகிறது. அடுத்த படை ரிச்சர்ட் என்ற தளபதி 6 லட்சம் படைகளோடு வருகிறான் பிரான்சில் இருந்து. எதற்காக? மீண்டும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவதற்கு. சகோதரர்களே, அன்பானவர்களே, ஹஜ்ரத் சலாஹுத்தீன் அய்யூபி வந்த படைகளில் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யவில்லை. அவருடைய கரத்தால் யாருக்கும் கொலை செய்யவில்லை. எந்த அளவுக்கு அவர் முஸ்லிம்களுடைய பண்பாடு அந்த காலத்தில் பாருங்கள். அந்த படையில் ரிச்சர்ட் எதிரி படை தளபதி. ஆனால் சலாஹுத்தீன் அய்யூபி அவனுக்கு அன்பளிப்புகள் அனுப்புவார், பழங்கள் கொடுப்பார், பால் கொடுத்து அனுப்புவார், விலை உயர்ந்த பொருட்கள் கொடுப்பார். எந்த அளவுக்கு என்றால் அவன் நோயாளியாக மாறினான். அரண்மனையில் இருந்து அவனுக்கு வைத்தியரை அனுப்பி வைத்தியம் பார்த்தார். செய்வார்களா யாராவது? இதெல்லாம் வரலாறு. எந்த அளவுக்கு என்றால் யுத்த காலத்தில் எதிரி படை தலைவனுடைய குதிரை செத்து விட்டது. சலாஹுத்தீன் அய்யூபி குதிரை அனுப்பினார். சொன்னார், 6 லட்சம் படையோடு வந்தார்கள், முஸ்லிம்களோடு மோத முடியவில்லை. 1 லட்சம் பேர் தான் திரும்பி போனார்கள். ஏன்? அந்த காலத்தில் இருந்த முஸ்லிம்கள் ஈமானிய பலத்தோடு யுத்தம் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தொடர்போடு யுத்தம் செய்தார்கள். சகோதரர்களே, திரும்பி போனார்கள், வெற்றி கொள்ள முடியவில்லை. அங்கே வாழ்ந்த கிறிஸ்தவர்களை, யூதர்களை பார்த்து சொன்னார், ஜெருசலத்தில் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யவில்லை. இப்பொழுது எவ்வளவு அநியாயம் செய்கிறார்கள். இப்பொழுது அநியாயம் செய்கிறார்களே, குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு. இவர்களுக்கு அவர் எந்த அநியாயமும் செய்யவில்லை. சொன்னார், கிறிஸ்தவர்கள், நீங்கள் விருப்பம் போல என்னுடைய ஆட்சியில் நிம்மதியாக இருக்கலாம், போக தேவையில்லை. யூதர்கள், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். யூதர்கள் நாடோடிகள். அவர்கள் யாருடைய ஆட்சியில் நிம்மதியாக இருந்தார்களோ அது எல்லாம் முஸ்லிம்களுடைய ஆட்சியில் தான். அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியில்.